தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அக்கான்னு சொல்கிறாங்க, ஏன் சொல்லக்கூடாதா என்ன? இல்லைன்னு தப்பே கிடையாது. அது சொல்கிறாங்க அப்படின்னு அதை வச்சு இவர் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த கட்டமான சார்னா வந்து தூக்குனீங்களா எவ்வளோ வெயிட் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காரு. சரிங்களா? இங்கே என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சினிமா அந்த பத்திரிகைகள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த விஜய் அரசியலுக்கு பிறகு அரசியல் விமர்சகர்களாக ஆகிட்டாங்க. ஓகே, அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் தான் நாலேஜ் இருக்கும். அப்படி எல்லா துறையிலும் நாலேஜ் இருக்குன்னா எல்லாத்தையும் படிக்கணும். இப்போ நான் வந்து சொல்கிறேன், போல்டாக சொல்கிறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லா புத்தகமும் படிக்கணும். சம்மந்தம் இல்லாமல் எது கேட்டாலும் தப்பு. ஓகே, சம்மந்தம் இல்லாமல் எது கேட்டாலும் தப்பு. அவங்களை தூக்குனீங்களே எவ்வளோ வெயிட் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறது வந்து அது சம்மந்தம் இல்லாமல் கேள்வி தானே அது. ஆமாம், அது கேட்டது தப்பு தான். யார் கேட்டால் தப்பு தான். கௌரி ரியாக்ட் பண்ணல தப்பு கிடையாது. ரியாக்ட் பண்ணது கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ண மாதிரியும் இருந்தது. ஓகே, அதையும் நம்ம சொல்லி தானே ஆகணும். எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்ஜெக்ஷன் பண்ணணும் முடிவு ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இதே கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க அவர் கொஞ்சம் வயசில் பெரியவர், என்னங்க ஏதோ கேட்டார், தெரியாமல் கேட்டார், வந்து எவ்வளோ வெயிட்னு கேட்டார், சிரிச்சுக்கிட்டே கூட ஃபைன் டைம் சினியோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வாருங்கள், அவரிடம் சினிமா சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நடிகை கௌரி கிஷன் நினைக்கிறேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓவரா சவுண்ட் இருக்குதுல்ல, சவுண்ட் ஓவரா இருக்குது. அவங்க வந்து வெயிட் சம்மந்தமாக ஏதோ கேட்டிருக்காங்க போல, அவங்க ஏதோ கொஞ்சம் கோவப்பட்டு பேசியிருக்காங்க. அது என்னதான் நடந்துச்சுங்க சார்? அவர் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் அவர். ஓகே, யார்? கார்த்தி, சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. அங்கே ஏதோ பேச்சு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்டிருக்காரு. ஓகே, அவங்கள தூக்குனீங்களா எவ்வளோ வெயிட் இருந்தாங்கன்ற மாதிரி ஏதோ கேட்டாராம். ஓகே, யார்? ஹீரோட்ட கேட்டிருக்காரா? ஹீரோ கிட்ட கேட்டிருக்காரு. சரி, எவ்வளோ வெயிட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஏதோ அக்கான்னு ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டதா சொல்கிறாங்க. யாரு? ஹீரோ வந்து கௌரி வந்து அக்கான்னு பேசுறாரு. கிருஷ்ணன் வந்து என்ன தப்பு இருக்கு? நம்ம அக்கான்னு சொல்கிறதா சொல்கிறாங்க, ஏன் சொல்லக்கூடாதா என்ன? இல்லைன்னு தப்பே கிடையாது. அது சொல்கிறாங்க அப்படின்னு அதை வச்சு இவர் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த கட்டமான சார்னா வந்து தூக்குனீங்களா எவ்வளோ வெயிட் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காரு. சரிங்களா? இங்கே என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சினிமா அந்த பத்திரிகைகள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த விஜய் அரசியலுக்கு பிறகு அரசியல் விமர்சகர்களாக ஆகிட்டாங்க. ஓகே, அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அதாவது சினிமா இப்போ யார் வேணால் பேசலாம் சார். சினிமா நாலேஜ் இருக்கிறவங்க சினிமாவை பற்றி, அரசியல் நாலேஜ் தான் பேசலாம். ஆனால் காலங்காலமாக சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் இந்த கிசு எழுதிட்டு அவனுங்களாம் என்ன செஞ்சாங்க, இப்போ வந்து விஜய் அரசியல் வந்த பிறகு நான் செய்கிறேன் வந்து அரசியல் விமர்சகர்களாக ஆகிட்டாங்க. இப்போது யாருன்னு இப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ நான் என்னை எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு, நான் என்னையே தான் சொல்லிக்கணும், வேறு யாரும் நான் சொல்கிறது சரியாகவும் வராது. அது இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வயசுலேருந்து நான் இந்த மீடியாவில் வந்து சுற்றுறேன். ஓகே, 18 வயசில் வந்து குறிப்பாக வேலைக்கு ஜாபுக்கே வந்துட்டேன். ஓகே, 18 வயசில் வந்து நான் வந்து பிழை திருத்தம் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்துட்டேன். சரி, ஒரு பத்திரிகையில். அப்போது ஒரு பத்திரிகையாளர்னா வந்து எப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கிறது, பத்திரிகையாளர் சந்திக்கிறது, எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் போகிறது, எல்லா பத்திரிகை எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க, மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது, எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு ஏதோ வெறும் அச்சகத்தில் வந்து ஏதோ இந்த எடுத்து வைப்பாங்களே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிரிண்ட் மீடியாவில் எப்படிலாம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சைக்ளோஸ்டிக் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, இந்த சொல்லுவாங்க அந்த ரோனியா உருட்டுறது சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து 1 by 1 கற்றுட்டு வந்தது. இன்றைக்கி அந்த மிஷின்லாம் கிடையாது, ரோனியம்னு சொல்லுவாங்க. அது வந்து அது கிடையாது. அந்த ரோனியம் போய் தான் ஜெராக்ஸ்னு வந்துச்சு. ஜெராக்ஸுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இல்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மையை தடவிட்டு அந்த பேப்பரை அப்படியே பிரிண்ட் பேப்பரை அப்படியே ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதை உருட்டின பிறகு பார்த்தீங்கன்னா காப்பி வந்து நிறைய இருக்குது. கார்பன் எப்படி? ஆமாம் ஆமாம், ஜெராக்ஸ்ன்றது முன்னோடி என்ன தெரியுங்களா? கார்பன். நீங்கள் கார்பன் வச்சு எழுதுவீங்க பாருங்கள். ஆமாம் சார், கார்பன் இப்போ கூட இருக்குது. கார்பன் அந்த பில்லு போடுற இடத்துல வச்சு. ஆமாம் ஆமாம், அதுதான் முதல் ஜெராக்ஸ். அதுக்கு பிறகு கார்பனுக்கு பிறகு தான் அந்த ரோனியன் வந்துச்சு. ரோனியாவுக்கு பிறகு தான் வந்து ஜெராக்ஸு, ஆப்செட் மிஷின், இதெல்லாம் நிறைய. எதுக்கு சொல்கிறேன், இப்படி பயணிக்கும் போது ஒரு நீண்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் தான் நாலேஜ் இருக்கும்.
அப்படி எல்லா துறையிலும் நாலேஜ் இருக்குன்னா எல்லாத்தையும் படிக்கணும். இப்போ நான் வந்து சொல்கிறேன், போல்டாக சொல்கிறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா புத்தகமும் படிப்பேன். அது தினமணியாக இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அல்லது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அரசியல் பத்திரிகை, எல்லாத்தையும் படிப்போம். பேக்கெட் நாவல் இருக்கிற சுபா பத்திரிகை வந்து சுபாவுடைய புத்தகமும் கிரைம் நாவலும் பிடி சாமியோட திகில் கதையும் படிப்போம். ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்துடுவோம். அப்படியே கேட்டால் வந்து பிரபஞ்சன் எழுதுந்து, ஜெயகாந்தன் எழுதுந்து படிப்போம். அந்த பக்கம் போய் திடீர்னு வந்து கண்ணதாசன் வந்து இப்படி பரட்டுவான். எல்லாத்தையும் கேப் இருக்கும்போது சந்து சாக்கில் ஏதாவது கொஞ்சம் இருட்டான ஒரு ரூம் இருந்துச்சுன்னா, எங்கேயாவது தனிமை இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரு மஞ்சள் பத்திரிக்கை, இந்த செக்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் வாங்கி படிப்போம். அவன் மெல்ல வந்தான், கதவை திறந்தான், விளக்கை அணைத்தான், இப்படி வரும் இல்லையா, அதையும் படிக்கலாம். எப்படி எழுதுறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு காமைச்சியை ஊட்டுறதுக்கு எப்படிலாம் எழுதுறாங்கன்றது, இதெல்லாம் வந்து நாலேஜ் ஏற்றுறது தான். இப்படி பல விஷயத்தையும் படிச்சுட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லாத்தையும். அப்போ வந்து என்ன, நம்ம வந்து எதையும் கையாள முடியுன்ற தைரியம், கான்ஃபிடென்ட் உங்களுக்கும் யாருக்கு தான் உங்களுக்கு வரும். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் வந்து அவங்களோட வெயிட் கிடைக்கிறதுல எந்த வகையில தப்பும் இல்லை. முழுக்க அப்படி இல்லை. முழுக்க சினிமாவை மட்டுமே நீங்க வந்து பயணிக்கிறீங்க சார், சினிமா சம்மந்தமானது மட்டுமே நீங்க படிச்சுட்டு வரீங்கன்னு சொன்னா அந்த நாலேஜ் மட்டும் தான் இருக்கும். திடீர்னு காமராஜர் வந்து கேட்குறாங்க, நேற்றுக்கு ஒருத்தர் யாரோ பேசும்போது சொன்னார், யாரோ ஒரு பத்திரிக்கை சொன்னார், என்னன்னு கேட்டால், அப்போ நான் சொன்னேன், அதை மாற்றி சொன்னேன், இது வந்து அண்ணா சொன்னதுங்க, நீங்கள் காமராஜர் சொல்கிறீங்களா, இது அண்ணா சொன்ன வார்த்தை இது அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, டக்குன்னு ஞாபகம் வரல, இந்த வார்த்தையை வந்து காமராஜர் சொல்ல, இது அண்ணா சொன்னார் அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் நீங்கள் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக நாலேஜ் இருக்கும். ஆமாம், நீங்கள் இப்போ அரசியல் பத்திரிகையாளர்னா அரசியல் மட்டுமே நீங்கள் பார்த்துட்டே வரீங்கன்னு வச்சுக்கலாம், சினிமா பற்றி கேட்டால் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் சினிமா தான் படிக்கணும், உங்களுக்கு தான் சிவாஜியை பற்றி உங்களுக்கு தெரியுமே, சிவாஜி எப்போ எம்பி ஆனால் சொல்லுங்களா பார்க்கலாம் அப்படி சொன்னால் உடனே நான் முழிப்பேன் இல்லையா. எங்கள் சினிமா பற்றி தாங்க தெரியும், சினிமா தாங்க, சிவாஜி எம்ஜிஆர் சினிமா நடிகர் தானுங்க, அவர் எப்போங்க எம்பி ஆனார், எப்போங்க வந்து அரசியல் கட்சி, என்னங்க எந்த அரசியல் கட்சி பேர் சொல்லுங்கள், சிவாஜி தொடங்க அரசியல் கட்சி பேர் தொடங்க, அரசியல் தெரிஞ்சால் நான் சொல்லுவேன். வெறும் சினிமா மட்டுமே நான் ட்ராவல் பண்ணுறேன், அரசியலை நான் ட்ராவல் பண்ணல, அப்போ எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, பரவலாக என்ன செஞ்சாங்கன்னா, அரசியலும் பேசக்கூடியவங்களாம் வந்துட்டாங்க. அதனால் ஒரு பெரிய குழப்பம் நடக்குது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்த பிறகு எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அது தப்பாக பேசிட்டு தர்ம அடி வாங்கி வரதையும் நம்ம பார்க்குறோம் பல இடங்களில். அது நான் பார்க்குறேன். நான் வந்து அப்போ வந்து இங்கே இந்த கௌரி கிருஷ்ணன் கிட்ட வர, அவர் ஏதோ ஒரு போக்கில் அவர் என்ன எண்ணத்தில் கேட்டாரா சரியாக கிடையாது. மூர்த்த பத்திரிகையாளர், நல்லா புரிஞ்சுங்க, சீனியர் தான் அவர், தினமலரில் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப சீனியர் அவர் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா வந்து வெயிட் என்னான்னு ஏதோ கேட்டார். அது தப்பு தானே, எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள தூக்குறீங்களே, வெயிட் என்னன்னு சொல்லி கேட்கறதுன்றது அது அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. சில பேர் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இது ஒரு காமெடியாக எடுத்துக்கினா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னங்க வெயிட் தானேங்க கேட்டார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவங்க எடுத்துக்கிற பொறுத்து இருக்குல்ல. ஆனால் கேட்டது வந்து சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் எது கேட்டாலும் தப்பு. சம்மந்தம் இல்லாமல் எது கேட்டாலும் தப்பு. அவங்கள தூக்குனீங்களே, எவ்வளோ வெயிட் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கறது வந்து அது சம்மந்தம் இல்லாமல் கேள்வி தானே அது. அது கேட்டது தப்பு தான். அது யார் கேட்டால் தப்பு தான். கௌரி ரியாக்ட் பண்ணல, தப்பு கிடையாது. ரியாக்ட் பண்ணது கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ண மாதிரியும் இருந்தது. அதையும் நம்ம சொல்லி தானே ஆகணும் சார். ஏன்னா அதுக்கு சினிமாவில் இருக்கவங்களை வந்து கண்டபடி என்ன வேணாலும் கேள்வி கேட்கணுன்ற அர்த்தம் இல்லை சார். அதுதான் கேட்டது தப்பு. அவங்க கூச்சல் போட்டது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் நாகரிகமாக பண்ணிருக்கலாம், கொஞ்சம் விட்டுருக்கலாம். பட் இந்த சைட்லேயும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும்போது அந்த சவுண்ட் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழல் வந்து அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இது என்ன, அதாவது சும்மா வெயிட் கேட்க போய் இது ஒரு மேட்டர் ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க சார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தன் பேசினான், கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தயாரிப்பாளர் ஏதோ இந்த சிறு குறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஏதோ ஒருத்தன் பேசுனாங்க. அவர் அந்த ஓட வந்து பகிரங்கமாக சொன்னார், கூப்பிட தான் செய்வான் சொன்னாரா இல்லையா? ஆமாம், நடிகைனா கூப்பிட தான் செய்வான் சொன்னாரா? ஆனால் பார்க்குறேன் எங்கேயாச்சும் எதிர்ப்பு வரும்னு பார்க்குறேன் சார். ஒரு நடிகை கிட்ட இருந்து எதிர்ப்பே வரல சார். நான் கூட நினச்சேன், என்னடா இருந்தாலும் இப்படி பேசிட்டான், ஒரு பெரிய நாளைக்கு காலையில் எல்லாம் வரிஞ்சு கட்டுன்னு பயங்கர ரகலை ஆக போகுது. ஏன்னா அப்படிலாம் கூப்பிட்றாங்க, நடிகைன்னா கூப்பிட தான் செய்வான், என்ன வந்தாவா வரலாம், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு வந்து பேச நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாராவது சினிமா படம் தயாரிப்பாங்க, ஏதாவது பெரிய வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குன்னு பார்க்குறேன், மறுநாள் ஒன்றுமே இல்லை, நிசப்தமாக இருக்கு. வெளியில் வர்ற பேசுறது ஒன்றே ஒன்று சொல்லுவேன். இங்கே வந்து என்னென்னா
எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்ஜெக்ஷன் பண்ணணும் முடிவாயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இதே கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க அவர் கொஞ்சம் வயசில் பெரியவர், என்னங்க ஏதோ கேட்டார், தெரியாம கேட்டார், தூக்கி வந்து எவ்வளோ வெயிட்னு கேட்டார், சிரிச்சுக்கிட்டே கூட வந்து போட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் சிரிச்சுட்டே போயிடுவாங்க. ஓகே இல்லையா? ஆமாம். ஏன்னா அது பெருமையாக நினைக்கிறாங்க. நியாயமாக கோவப்படணும். ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாலே விட்டு போடுறீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பு அடுத்து நீ எங்கே வருவேன்னு தெரியும் சார். இது வந்து நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், சைக்காலஜி. இது நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். ஒரு விமனைசரோட முதல் ஸ்டெப்பு என்ன தெரியுங்களா? அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது தான். ஓகே. அது அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது வந்து இந்த நேரத்தை கச்சிட்டு அடிச்சுட்டே போயிடுச்சாங்கன்னா அடுத்த விட்டு போடுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. முதல்ல சுற்றுல வெற்றி, முதல் சுற்று வெற்றி. அடுத்தது கேட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஒரு 3 ட்ரெஸ்ஸை சொல்லுவான் சார். 4வது சொல்றது கேட்டால் இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி போடாதீங்க, இப்படி போடுங்க, கை வச்சு இப்படி பேர் என்ன சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு நீங்கள் போட நல்லா இல்லை. போன வாரம் போட்டிருந்தீங்க, அது நல்லா இருக்கு சொன்னேன். அடுத்த நாள் வந்து இவன் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் விழுந்துச்சுன்னா காலி. இது 3வது ஸ்டெப்பு கேட்டால் ஆஃபீஸில் வந்து ஒரு மேரேஜ் இருக்குது, ஊரில் இருக்குது. எப்படி நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்களா ட்ரெயினில் போகிறீங்களா? நான் காரில் போகிற கூட வந்துடுங்கன்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. எதுக்கு தனித்தனியாக ரூம் போடணும்? மறுநாள் காலையில் கல்யாணம், மண்டபத்தில் தங்க முடியாது, ஏதாவது ஹோட்டலில் தங்கலாம்னா முடிஞ்சிச்சு. 5வது விஷயம் சொல்ல வேண்டியதில்லை இல்லையா? இதுதான் வந்து விமனேஸ்வருடைய ஸ்டெப்பு. ஓகே. இதில் பொம்பளைங்க வந்து அலர்ட்டாக இருக்கணும்னு கேட்டால் முதல்ல அழகாக இருக்குன்னு சொல்லும்போது காலில் இருக்கிற செருப்பு கட்டிக்கணும். ஓகே. எது செருப்பு? ஏன்னா என்னுடைய அழகுன்றது என் ப்ரைவசி இல்லை. என்ன நீ எப்படி நீ அழகாக இருக்குன்னு எப்படி சொல்ற? அங்கே நீ கோவப்படாமல் நீ புன்முறுவல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நகத்தை வைக்கப்பட்டீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. அவர் வலையில இவங்க விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்கிறேன். அதனால தான் இது வந்து நான் சொல்கிற உமனேஸ்வர்களுக்கு ஓகே அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை இல்லைன்னா ஆனால் இந்த பெண் கோவப்பட்டதில் தப்பு இல்லை, கோவப்பட்டது கரெக்டு. அதே சமயத்தில் வந்து ரொம்ப மிதமிஞ்சி கோவப்பட்டாலும் இது ஏதோ பிராங்க் போல இருக்கு. அவங்க மேலே வந்து தப்புன்ற மாதிரி ஆயிரும் சார் அது. இல்லை சார், நீங்கள் ஒரு வரம்பு மீறி பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா சினிமா ப்ரொமோஷனுக்காக இவங்க பண்ணுறாங்க. ஆமாம், அதான் சொல்லுவாங்க. சினிமா ப்ரொமோஷனுக்காக இவங்க சீன் போடுறாங்க. ஒரு லிமிட் இருக்கணும்ல. அந்த கோபம்ன்றது இயல்பா இருக்கும். ட்ராக்கே மாறி போயிடும். நம்ம எதை சொல்ல வந்தோம், கோபம்ன்றது இயல்பா இருக்கணும்ன்ற நான். அந்த இயல்பான கோபம் தான் அது. அந்த கோபம் மிதமிஞ்சி கோவப்பட்டாலும் அந்த கோபத்துக்கு மரியாதை போயிடும் சார், வேல்யூ இல்லாம. இந்த வார்த்தைக்கு என்ன, இந்த வார்த்தைக்கு இவ்வளவுதான் கோவப்படணும்னு இருக்கு. ஆமா, புரியுதுங்களா? ரொம்பலாம் போட்டா என்ன, அந்த போட்டு ரொம்ப சீன் போடும். அப்போ ரொம்ப மிதமிஞ்சி நீ கோவப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு ஏங்க இவ்வளோ கோவம் என்னங்க? இப்போ ஒரு வார்த்தை இருக்குல்ல, எவ்வளோ வெயிட் தானே கேட்டாரு. ஆமா. இல்லை அடுத்த வார்த்தைக்கு போயிருந்தா நீங்கள் சொல்லலாம். அடுத்தது ரொம்ப ஆபாசமாக பேசினா அதுக்கு ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு. ஓகே, அவ்வளோதான். ஏங்க இவ்வளோ கற்றுன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ எதுக்குங்க ஆவேசம், இவ்வளோ கோபம் எதுக்குங்க? இதுக்கு வந்து இது போதும், இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஓவர் டோஸாக இருக்குது, அப்படி தான் தோணுச்சு. ஓகே சார், சினிமா சார்ந்த பல்வேறு கேள்விகளை நம்ம இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்களும் பல விஷயம் நல்லா சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றிம்மா.